வருஷம் ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ச்சி விகிதம் 91% கிராஸ் பண்ணிருக்கு சார். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா வந்திருக்கோம். அது காரணம் அந்த உத்வேகம். ஓகே, நம்ம நல்லா படிச்சா அந்த ஒதுக்கீடுல வந்து நல்ல கல்வியில் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான். நல்லதுதான் சார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சா எப்பவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் சப்போர்ட், தப்பே கிடையாது. ரைட்டா? சோ அதனால வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, வந்து படி, நல்ல கல்லூரியில படி சார். கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்ணாது. எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு கஷ்டமா இருக்கு, போய் வெரிஃபை பண்ணு. நான் பேசினா இந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, NIRF ரேங்கிங்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் பார், அட்டானமஸ் இருக்கா, MBA AA+ இருக்கா, சாரி NAC அக்ரிடேஷன் இருக்கா, MBA அக்ரிடேஷன் இருக்கா, NAC உடைய A++ இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கா, ஃபாரின் லாங்குவேஜ் சார். நீ படிக்கும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கோ, எய்தர் ஜாப்பனீஸ் இல்லைன்னா ஜெர்மன். அதுவும் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டா எழுதி வச்சுக்கோ, 5 வருஷம் கழிச்சு Japan needs Indian skill-minded people in a very big way. எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன் நான். ஏன் கத்துக்கூடாது ஜாப்பனீஸ்? ஜாப்பனீஸ் கத்துக்கோ படிக்கும்போது. அடுத்தது வந்து எந்த கல்லூரியில போட்டிகளுக்கு தயார் பண்றாங்களோ, இனிமேல் வந்து IIT-லயே பாருங்களேன் 40% பிளேஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்பீங்க பேப்பர்ல. 40% ஆகுது படிச்சீங்களா? எஸ், குட். அப்ப நினைச்சு பாரு, அப்ப நீ வந்து நீ படிக்கிற அப்படின்னா இனிமேல் பிராக்டிகலா சார். நான் வந்து இன்னைக்கும் சொல்றேன், ஒரு பையன் கேட்டா மெட்ராஸ்ல, அது கூட அதிகமா சார் சொல்லிருந்தேன் சார், அண்ணா படிச்சா வேலை கிடைக்குமா? ஏன் வேலை கிடைக்காது? பட் அண்ணா என்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துறாங்களோ, இன்னும் இந்த அசைன்மெண்ட், இந்த யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்கு நாம உருப்படுவோம் சார். கை தட்டலாம். உட்கார்ந்து யூனிட் டெஸ்ட், உட்கார்ந்து அசைன்மெண்ட் எந்த மாதிரி இருக்காங்க சார்? அங்க போய் ஃபார்ம்ல போட்டா எல்லாமே எல்லாம் ஓபன் சோர்ஸ் ரியல் டைம் ப்ராப்ளம் கொடுக்குறான். நீ வந்து ஓபன் சோர்ஸ்ல போய் ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண தெரியணும். பிராக்டிகல் நாலேஜ் இருந்தா தான் சார் இனிமேல் ஜாப். தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுட்டு யாரும் ஜாப் கொடுக்க போறது இல்லை இனிமேல். அப்ப அவங்க நடத்துறாங்களோ இல்லையோ, சிஸ்டம் சேஞ்ச் பண்றாங்களோ இல்லையோ, நீ வந்து பிராக்டிகல் ப்ராப்ளம் போடு. நான் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண இந்த அசைன்மெண்ட், இந்த யூனிட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிவ் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ். அப்பதான் நம்ம பசங்க ஜெயிப்பாங்க சார். இன்னும் உட்காந்து இந்த ட்ரெடிஷனல் வே உட்காந்து பண்றது எவாலுவேஷன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? அப்ப நெக்ஸ்ட், அப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு சார். நல்ல கல்லூரி படித்து திறமைகளை வளர்த்துக்கிட்டா. அடுத்தது மெடிக்கல் சார். மெடிக்கல் யார் படிக்கலாம்னா 2 பேர் படிக்கலாம் நம்ம ஊர்ல. ஒரு சரியான அறிவு இருக்கணும், நம்ம அப்பாட்ட பெரிய பெட்டியில பணம் இருக்கணும். நடுவில் இருந்தா மாட்டினா தொலைச்சார். அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வருஷம் நீட்ல வந்து 400 மார்க் மேல வாங்கணும். தனியார் கல்லூரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓசியா இருந்தீங்கன்னா 620 மார்க் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தி. பிசியா இருந்தீங்கன்னா 560 இருந்து 570, எம்பிசியா இருந்துச்சுன்னா 540 மார்க், எஸ்சியா இருந்துச்சுன்னா 450 470, ஷெட்யூல் ட்ரைபா இருந்தா 400க்கு மேல. சார் நான் 450 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு MBBS சீட் கொடுப்பாங்களா? உங்க அப்பா வருஷம் 18 லட்சம் ரூபாய் கட்டணும் சார். நான் வெறும் 115 மார்க் சார், 720க்கு வெறும் ஜஸ்ட் பாஸ் 15%. எனக்கு MBBS சீட் கொடுப்பாங்களா? சத்தியமா கொடுப்பாங்க. உங்க அப்பா வருஷம் 30 லட்சம் ரூபாய் கட்டணும். 115 இருந்து 400 மார்க் வாங்கினா உங்க அப்பா 30 லட்சம் ரூபாய். 400 இருந்து 500 மார்க் வாங்கினா உங்க அப்பா 18 லட்சம் ரூபாய். 500 இருந்து 550 வாங்கினா உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய். 560 மேல வாங்கினா உங்க அப்பா வெறும் 18,000 ரூபாய் கட்டினா போதும். ரிப்பீட்டர் பண்ணலாமா? பண்ணலாம். BDS நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், லிமிட்டட் தான். பார்மசி டாக்டரும் வேணாம்னு சொல்வேன். இந்த 6 வருஷம் படிப்பு இந்தியாவில் கிடையாது சார். இது பார்மசி டாக்டர்ங்கிறது மெடிக்கல்ல வந்து சில காலேஜ் சில நாடுகள்ல மெடிக்கல் டாக்டர் cannot prescribe medicine, only pharmacy doctor. இந்தியாவில் மெடிக்கல் டாக்டர், இந்தியாவில் மெடிக்கல் லாபி இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்மசி டாக்டர் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் தெரியுமா, இந்தியால ஒரு அரசு கல்லூரியில கூட ஃபார்ம் டி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. என்ன இன்ஃபர்மேஷனே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது பெஸ்ட் இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் பத்தி பேசியாச்சு, மெடிக்கல் பத்தி பேசியாச்சு. அடுத்தது மிக பெரிய வாய்ப்பு அடுத்தது வருது சார், மீன்வளத்துறை சார், ஃபிஷரிஸ்.
வேர்ல்டு ஃபுட் கவுன்சில் என்ன சொல்லுது, இதெல்லாம் நான் படிச்சு தான் சார் சொல்றேன், நான் எதுவுமே படிக்காம சொல்ல மாட்டேன். வேர்ல்டு ஃபுட் கவுன்சில் என்ன சொல்லுது, இந்தியாவில் இனிமேல் வந்து மட்டன் சாப்பிட்றது குறைஞ்சிட்டு இருக்கு, பிகாஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். சிக்கன் சாப்பிட்ற சைடு ஒயிட் மீட், ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய பேர் மாற்றாங்க ஒயிட். ஸோ வந்து இந்த கடல் சார்ந்த உணவுகளுடைய உற்பத்தியும் உட்கொள்ளுதலும் 36% உயர்கிறது. கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது. அக்ரி படிக்கிறோமா இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது ஃபிஷரிஸ்ல. ஏன் போகக்கூடாது? சென்னையிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்முடைய அரசு மீன்வளத்துறையில. பெண்களுக்கு தனி ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? தனியார் கல்வி கிடையாது, கவர்மெண்ட். நல்லா படி. 7.5% இருக்கு. நிறைய பேருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே பண்றது இல்ல. இந்த ஃபிஷரிஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. இல்ல உண்மைதான். அப்ப நீ வந்து மீன்வளத்துறைக்கு அப்ளை பண்ணா எங்க அப்ளை பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. எனக்கு நிறைய பேர் போன் பண்றாங்க, ஜேபி சார் ஃபிஷரிஸ் அப்ளிகேஷனே வரல அப்படின்னு. அக்ரிக்கு கொடுத்துட்டாங்கம்மா, அக்ரில தான் இருக்கு. அது தெரியவே இல்லைங்க, கஷ்டமா இருக்கு. இப்ப புரியுது அந்த நான் முதல்வருடைய ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் சார் இன்னொரு கை தட்டி கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் தான் சார். அப்ளிகேஷன் போடு. மீன்வளத்துறைக்கு நல்லா இருக்கு. அடுத்தது கால்நடை மருத்துவம். இதுக்கும் நீட் இல்ல, மீன்வளத்துறைக்கும் நீட் கிடையாது. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் சார். அதுவும் இல்ல சார், அதுக்கும் மார்க் வேண்டி இருக்கு சார். மீன்வள சார் பேராமெடிக்கல்ல என்ன சார் எடுக்கலாம் சார்? ஒரு கோர்ஸ் சொல்றேன் சார். நர்சிங் எப்பவுமே சூப்பர் வாய்ப்பு இருக்கு. நர்சிங். இன்னொன்னு வந்து ஆப்டோமெட்ரி சார். Huge opportunities coming. World Health Organization. இப்போ சார் இருக்கார் சார், எப்போ சார் கண்ணாடி போட்டீங்க? இந்த வயசு? At the age of 40. நானும் 42 வயசுல போட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 25 வருஷம் முன்னாடி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்ல இந்தியால சராசரி வயது கண்ணாடி போடுற வயது 27 to 30 இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, சராசரி வயது 7 to 10. சூப்பர் வாய்ப்பு வருது ஆப்டோமெட்ரிக். பிஃபார்ம் பிசியோதெரபி படிச்சா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம். நீ வெள்ளூர்ல லென்ஸ் கார்ட்ல போய் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்க்கு சம்பளம் கேளு, 36,000 ரூபாய். ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார் ஆப்டோமெட்ரிஸ்க்கு. ஏன் படிக்கக்கூடாது? நீட்டும் கிடையாது, மார்க்கு. சங்கர் நேத்ராலயான்னு ஒரு இருக்கு, அவங்க ஆப்டோமெட்ரிக் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் நீட் எழுதிருக்கணும். அவங்க பாருங்க புத்திசாலி. அவங்க வந்து சொல்லி கொடுத்து 3 வருஷம் பாண்டு சம்பளமும் கொடுத்து வேலையை கொடுத்துறாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும் உனக்கு? சங்கர் நேத்ரால ஆப்டோமெட்ரிக் பண்ணா 40,000 ரூபாய் சம்பளம் வருஷம், 3 வருஷம் பாண்ட். ஏன் சார் போக கூடாது? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே நீங்க வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒண்ணு இல்ல, வரும்போது இந்த சாய் சங்கீத் நான் ஆம்பூர் பக்கத்தால உட்கார்ந்து பாக்குறேன். பக்கத்தால ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு குழந்தை வச்சுட்டு கார்ட்டூன் காமிக்குது. கண்ணாடி வரமா பாத்தீங்களா சார்? கார்ட்டூன் காமிச்சது. அது என்ன சாப்பிடுறது? திட்டிட்டு வந்துட்டேன் அந்த அம்மா. எல்கேஜி கிளாஸ், யூகேஜி கிளாஸ் ஆன்லைன். தம்பி பாருங்க, இங்க பாருங்க, இங்கே கடவுள் காமிக்கிறார் பாருங்க. தேவையா? தூக்கி பிடி வைங்க. யாரு இல்ல, இங்க கடவுள் பாருங்க, கரெக்டா தான் காமிக்கிறார். கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் சார். ஆப்டோமேட்டிக் வாய்ப்பு வருது சார். சார் இந்த WHO-ல 2 விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஏன் நம்ம மீடியாவில் வரலன்னு தெரியல. ஒண்ணு வந்து சார், இந்த ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜிக்கு வந்து வாய்ப்பு குறையுதுங்கிறாங்க. அது அப்புறம் தான் நான் பார்த்தேன். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 20 வருஷம் கெரியர் கைடன்ஸ் பண்ணும்போது ஒரு 100 ஸ்கூலுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் பார்ப்பேன் திக்குவாய். இப்போ திக்குவாயே பார்க்கல சார். அது ஜீன்லேயே கம்மி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜிக்கு வாய்ப்பு குறையுதுங்கிறாங்க. எதுல வாய்ப்பு இந்தியாவில் மிகப்பெரிய வாய்ப்பு வருதுன்னா, இந்த கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப் பேபி பத்தி படிக்கிறது செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி வருது சார். சார் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல சார், நான் ஏதாச்சும் படிக்கணும். எம்எஸ்சி கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, WHO இந்தியாவில் வந்து லேட் மேரேஜ் ஆரம்பிச்சிருச்சு.
சார் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 25 வயசு, என் ஒய்ஃப் வந்து பிகாம் ஃபைனல் இயர் படிக்கும்போது 20 வயசு சார். உங்கள் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ வயசு சார்? 26. இப்போ கேள்வி 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவா? 30 வயசு ஆகுது, 28 30. என் பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, மாப்பிள்ளை பார்க்குறான், வேணாங்கிறான். கஷ்டமா இருக்கு. லேட் மேரேஜ் ஆகும்போது இந்த குழந்தைல ப்ராப்ளம் வருது, டெஸ்ட் டியூப் பேபி இன்க்ரீஸ் ஆகுது, லிவிங் டுகெதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சார். இதெல்லாம் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. அப்போ டெஸ்ட் டியூப் பேபி உடைய இன்க்ரீஸ் வந்து ஃபினாமினல் இன் இந்தியா பை 2030 40% சொல்றாங்க WHO. பயந்துட்டேன் சார். சூப்பரா பண்றாங்க சார் டெஸ்ட் டியூப் பேபி. என்ன சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? ஏன் சார் படிக்கூடாது? நல்ல வேலை நான் கைட் பண்ண ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் எம்எஸ்சி கிளினிக்கல் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய். யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதனால இருக்குன்னு கூட நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிஎஸ்சி லைஃப் சயின்சஸ் மைக்ரோபயாலஜி மாதிரி படிச்சுட்டு ராமச்சந்திரால இருக்கு, மணிப்பால்ல இருக்கு, படிங்க சார், தப்பே கிடையாது, தேவை இருக்கு. சோ இதுவும் போலாம். அதான் சொன்ன வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் கிளினிக்கல் எம்ப்ராய்டரி பத்தி போய் பாரு என்னது என்ன பண்றாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்து நோட் பண்ணு. அடுத்தது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு நேச்சுரோபதி, BNYS. இதுக்கும் அரசு ஒதுக்கீடு இருக்கு. இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி, நான் வந்து அதாவது இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கணும், இது வந்து அது தொப்பையை குறைக்கணும், டயட் ஃபுட் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நியூட்ரிஷன் டயட்டிஷியன் படிக்கிறத BNYS படிக்கலாம், ரைட்? பட் BNYS யாரு படிக்கலாம்னா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ சார், நான் BNYS படிச்சோன்னே யாரும் வரமாட்டாங்க. யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. கஸ்டமர் அதுவும் எப்படி பேசணும், அழகா இருக்கணும், சிரிச்சு பேசணும், நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடணும். அப்பதான் இப்போ சீரியஸா உட்காந்துட்டு இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் பண்ண, நீ பாப்பியா போடா, என்ன வேணா சொல்லிட்டு போ. அதே ஜோடியா பேசினா பாப்பியா, அது அழகா இருந்தா 2 தடவை பார்ப்போம். உண்மைதான் சொல்றேன், நானும் அப்படிதான். நல்லா இருக்கு பார்க்கலாம். அப்போ சார் எங்க வீட்டுல சோசியல் மீடியாவே அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் ரொம்ப ரிசர்வ் டைப். BNYS அப்ளிகேஷன் கூட போடாது. புரியுதா? பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லணும் நான், ரைட்? இதுதான் மேஜர், ரைட்டா? இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இல்ல அவங்களும் ஒரு 5-10 நிமிஷம் பேசுறேன், ரைட்? சைலன்ஸ். கடைசி அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியா பத்தி பேசிட்டு முடிக்கலாம். நிறைய பேர் பேசணும். ஒரே இது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், காமர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கு சார். பிகாம் BBA எது வேணா படி, எல்லாமே கம்ப்ளீட்லி மாறிட்டு இருக்கு சார். ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கத்துக்கோ. நீ பிகாமோ BBA படிக்கும்போது ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸ் பத்தி கத்துக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். மூணாவது you need to learn about blockchain. நான்காவது you need to work in Excel sheet. 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த பிகாம் BBA எக்கனாமிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா FRM அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. FRM ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர். நான் எப்போ சொல்வேன், என் பையன் வந்து காமர்ஸ், என் பொண்ணு எலக்ட்ரானிக்ஸ். என் பையன் வந்து இப்போ 26 வயசு முடிச்சு 27. இன்னைக்கு CIBC பேங்க்ல டாப்பா இருக்காரு. உலகத்துல ஜாஸ்தி சம்பளம் வாங்கக்கூடிய 3வது நபரா இருக்காரு. 26-30 வயசுல 8 கோடி ரூபாய் சம்பளம். அவர் என்ன பண்ணாரோ அதான் நான் சொல்லிட்டேன். ஊருக்கே சொல்லும்போது என் பையன் நிறைய சொல்லி கொடுத்தேன். சந்தோஷம், பரவாயில்ல. இப்போ 1 கோடி ரூபாய் கார் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, தான் வந்திருக்கேன். 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அப்பா 1 கோடி ரூபாய் காசு கொடுக்க கூடாது சார், கொடுத்துருக்காங்க. நல்ல பையன், ஆமா நல்ல பையன், கொடுத்தா நான் என்கிட்ட நிறைய கார் இருக்கு, இருந்தாலும் அப்பா பென்ஸ் கார் வச்சுக்குவாங்க. சரி வா, சம்பாதிக்கிற கொடுக்குற வாங்கிக்கலாம் சார். அவன் என்னென்ன பண்ணா தான் சொல்றேன். யூ நீட் டு லேர்ன் பிளாக் செயின், யூ நீட் டு லேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், யூ நீட் டு லேர்ன் ஃபின்டெக், FRM, கடைசியில் CFA முடிக்கணும் சார், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இதெல்லாம் பண்ணணும் சார்.
இதெல்லாம் பண்ணா என் பையன் மாதிரி நீயும் வரலாம். நான் வெறும் பிகாம் படிச்சேன், எக்கனாமிக்ஸ் படிச்சேன், தெருக்காரன் இருக்கான். என்ன தேவை? கம்ப்ளீட் பேங்கிங் சிஸ்டமே மாறி போச்சு. அப்ப புரிஞ்சுக்கோ, நான் பிகாம் படிக்கணும்னு சொல்லியாது, அடிஷனல் ஸ்கில் எடுத்துக்கோ. சத்தியமா ஜாப் இருக்கு சார். இனிமேல் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒண்ணு இல்ல, ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. பேங்கிங் ஒண்ணு இல்ல, நீங்க சைன்ல போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் போடு, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடு. ஏகப்பட்ட டூல்ஸ் வந்துச்சு ஏஐ. ஏன் பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாம். அப்ப இதுலயும் வாய்ப்பு இருக்கு. காமர்ஸ் படிக்கிறவங்க இதெல்லாம் பண்ண சத்தியமா வாய்ப்பு இருக்கு. எம்பிஏ நல்ல கல்வியில படி. லாஸ்ட் கடைசியா ப்ரோக்ராம் படிக்க முன்னாடி, சார் யுவர் சோஷியல் மீடியா இஸ் கோயிங் டு பிளே a big role சார். நீங்க நினைச்சிருக்கீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருந்தாலும் தப்பு இல்லைன்னா, பட் யூ ஹேவ் டு பி இன் சோஷியல் மீடியா ப்ரொஃபஷனலி. என்ன சார் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. நீங்க வந்து இப்போ எங்கேயாவது ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க இமெயில், மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க. காலேஜ் கொடுத்துருவீங்களா? உங்களை ட்ராக் பண்றா கம்பெனிக்காரன். ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ராக் பண்ணுவான். நீ உட்காரும் போது இன்டர்வியூல, நீ காலேஜில் படிக்கும் போது 4 வருஷம் யூடியூப்ல என்னென்ன சர்ச் பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். கூகுள்ல என்னென்ன சர்ச் பண்ணிருக்கேன்னு பார்க்கும். இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி ரீல் பார்க்குற, பார்க்க கூடாது ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கியா, எவ்வளவு நேரம் பார்க்குற, அக்கு வேற ஆணு நிறைய எடுத்துடலாம். நீ யாருக்கு ஃப்ரெண்ட் கொடுக்குற, யாருக்கு எல்லாமே எடுத்துருக்கு சார். நீ என்ன பண்ற? இன்ஸ்டாகிராம்ல விஜய் படம் முதல் நாள் முதல் ஷோ ஜாப் கொடுமா? சத்தியமா கொடுக்க மாட்டான். அவன் எடுக்கிறான். நீ என்னென்ன சர்ச் பண்ணிருக்க, நீ படிச்சது ரிலேட்டா சர்ச் பண்ண, அதெல்லாம் பண்ணதில்ல. உட்காந்துட்டு நீ என்ன நினைக்கிற, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. உனக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியுதுனாலும் கம்பெனிக்கான உன்னை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கான். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. somebody is tracking us. இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. என்ன வேணா படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு. இப்ப கூட ஒரு கல்லூரியில் ஆரக்கிள் கம்பெனி அது ப்ரூஃபா வச்சிருக்கேன். ஒரு காலேஜ்ல போய் இது பண்ணிருக்காங்க. அவங்க தேவை 6 பேர், மொத்தம் 5 ரவுண்டு. அவங்க 70 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆரக்கிள் கம்பெனி ஒரு எண்ணெய்க்கில. நல்ல கவனி, சூப்பர் சார். கடைசியில் அந்த எஸ்ஆர் மேனேஜர் வந்து யூஎஸ் பேசுறாரு. சார் 10 பேருமே சூப்பரா இருக்காங்க, 5 ரவுண்ட் இல்ல, 6 பேர் தான் வேணும். சரி என்ன பண்ணலாம், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம்? சோசியல் மீடியாவை அனலைஸ் பண்ணுங்க. இந்த சோசியல் மீடியா அனலைஸ் பண்ணும்போது ஒரு பையன் 4 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த ரிப்போர்ட் எதிர்மா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எதிர்மா வந்தது. இந்த பையன் 4 வருஷமா இன்ஸ்டாகிராம்ல மொத்தம் 248 பேருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கான். 248 பேரும் பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு வந்தது. ஃபர்ஸ்ட் விசிட் அவன் தான். புத்திசாலி சார் கம்பெனிக்காரன். எப்படிலாம் பாக்குறாங்க நம்மள. ஸோ பசங்களா, இப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, ஆமா அதெல்லாம் படிச்சுட்டு இருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்காங்க, பையனுக்கும் கொடு. நாம இப்ப ஏமாற்றணும். ஏமாற்றணும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் a solution சொல்லலாம். ரைட். எனிவே, சோ இந்த சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டா கொஞ்சம் ரீவேம்ப் பண்ணி, நீ வந்து உனக்கு சார்ந்த கெரியர் சம்பந்தமா சர்ச் பண்ண ஆரம்பி, அதுல உட்காந்து பண்ணு, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணு. பிராண்டிங் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செய்யணும் சார். இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என் நம்பர் வேணுமா? மொக்க மெசேஜ் தான் கூப்பிட்டாரு. ரைட்டா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99409 25454 99409 இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தின்னு போட்டுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு முதல் பெரிய கைத்தட்டல் இந்த என்டிஆர் நான் முதல்வன் டீம், நம்முடைய கலெக்டர் அம்மா அவங்களுக்கு, மாவட்ட ஆட்சியாளர் வந்து ஒரு பெரிய அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவங்க என்டிஆர் டீம். ஸோ அவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுக்கலாம், நல்ல பெருசா தப்பு கிடையாது. So thank you very much. Wish you all the very best. God bless you. ஏதாச்சும் கேள்வி இருந்தா அப்ப கேட்டுக்கலாம். ரைட். Thank you.